ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன சம் அப்படின்னா எக்ஸசைஸ் 6.1ல இருக்க செகண்ட் சம் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டி. நம்ம கிட்ட ரெண்டு கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா 1 minus tan square theta divided by 1 minus cot square theta equals tan square theta. ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, cos theta divided by 1 plus sin theta equals secant theta minus tan theta. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டையும் ஒன்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணலாம். அதில் என்ன இருக்கு, 1 minus tan square theta divided by cot square theta minus 1. இது எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும், tan square thetaக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாமா? நான் இதை சொல்யூஷனை வச்சு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா? ஸோ நான் இதை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி அதுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர போறேன். பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் LHS left hand side is equals என்ன இருக்கு left hand sideல 1 minus tan square theta divided by cot square theta minus 1. ஸோ இவங்களை தான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஸோ 1 minus tan square theta divided by cot square theta minus 1. ஓகேவா? ஸோ இதுல இந்த cot square thetaவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். எதை வச்சு அப்படின்னா cot theta equals நமக்கு என்னென்ன தெரியும், cot theta equals 1 divided by tan theta. ஓகேவா? ஸோ அப்போ cot square theta ஓட வேல்யூ என்ன, 1 divided by tan square theta. ஓகேவா? ஸோ இங்க இருக்க cot square thetaவை 1 by tan square theta வால ரீப்ளேஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? So 1 minus tan square theta நியூமரேட்டர் அப்படியே இருக்க போது, டினாமினேட்டர்ல இருக்க இந்த cot square thetaவை என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம், 1 divided by tan square theta. ஓகேவா? ஸோ மைனஸ் 1 அப்படியே இருக்க போகுது. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறதீங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த 1 by tan ஸ்கொயர்டையும் இந்த 1ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணலாமா? ஸோ நியூமரேட்டர் அதே தான் இருக்க போது, 1 minus tan square theta divided by, ஸோ இங்க யார் இருக்கா 1, இதோட டினாமினேட்டர்ல tan square theta மைனஸ் இங்கே 1 தான் இருக்கு, இதுக்கு டினாமினேட்டரே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த டினாமினேட்டர் இந்த 1 கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 1 அப்படியே இருக்க போது, ரெண்டுக்கும் நடுவில் மைனஸ். ஸோ மைனஸ் 1 மல்டிப்ளைட் பை tan square theta, tan square theta தான் டிவைடட் பை என்ன இருக்க போது, tan square theta. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர்ல ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேவா? ஆனா டினாமினேட்டர்ல பாருங்க இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த டினாமினேட்டர் இருக்க ஃபிராக்ஷரை ரெசிப்ரோக்கலா எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? பண்ணலாமா? ஸோ நியூமரேட்டர் ரிமைன்ஸ் த சேம், 1 minus tan square theta. ஸோ இது கூட என்ன பண்ண போறோம்னா டினாமினேட்டரை அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதி மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ரெசிப்ரோக்கலா எழுதிக்கலாமா? டினாமினேட்டர்ல யார் இருக்கா, tan square theta, அவங்க தான் இங்க நியூமரேட்டரா வர போறாங்க. இங்க நியூமரேட்டர்ல யார் இருக்கா, 1 minus tan square theta, அவங்க தான் டினாமினேட்டர்ல வர போறாங்க. ஓகேவா? ஓகே. சி இங்கேயும் 1 minus tan square theta, இங்கேயும் 1 minus tan square theta, இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கு? tan ஸ்கொயர் தீட்டா. நம்ம என்ன டேர்மை சால்வ் பண்ண எடுத்துக்கிட்டோம்? ஸோ நம்ம என்ன டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 minus tan square theta divided by cot square theta minus 1. இவங்கள தான் எடுத்து எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? tan square thetaக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம மேலே போய் நம்ம எதை வந்து ப்ரூவ் பண்ண எடுத்துக்கிட்டோம்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடலாமா? 1 minus tan square theta divided by cot square theta minus 1 equals tan square theta. ஸோ இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்படியே கீழே வந்து பாருங்க, நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் என்ன இருக்கு? cos theta divided by 1 plus sin theta equals secant theta minus tan theta. சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை கிளியராக எழுதிக்கலாம். cos theta divided by 1 plus sin theta which is equals secant theta minus tan theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ இதுலையும் இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது ரைட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்து அதை சால்வ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல்னு கொண்டு வரலாம். ஸோ என்ன எடுத்துக்க போறேன்? LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது. அது என்னது நமக்கு? cos theta divided by 1 plus sin theta. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஸோ எழுதிக்கலாம். cos theta divided by 1 plus sin theta. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்க போது cos theta divided by 1 plus sin theta. ஸோ இதை யாரால மல்டிப்ளை பண்ண போறோம்? டினாமினேட்டரோட கான்ஜுகேட். ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கு? 1 plus sin theta. அப்போ இதோட கான்ஜுகேட் 1 minus sin theta வா இருக்கும். ஸோ 1 minus sin theta வால மல்டிப்ளை பண்ணி அதே 1 minus sin theta வால டிவைட் பண்ணவும் போறோம். இந்த மாதிரி ஒரே டேர்மால மல்டிப்ளை பண்ணி அதே டேர்மால டிவைட் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1 minus sin thetaவை நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ cos theta multiplied by 1 minus sin theta. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர்ல என்ன பண்ண போறோம்னா ரெண்டோட டினாமினேட்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இங்கே 1 plus sin theta, இங்கே 1 minus sin theta. ஸோ என்ன ஆகும்? 1 plus sin theta multiplied by 1 minus sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பார்க்க? ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா இப்போ 1 வந்து ரெண்டுலையும் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளஸ் சைனை வந்து பின்னு வச்சுக்கோங்க மைனஸ் பி. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a plus b minus a minus b ஃபார்மேட்ல இருக்கு. அப்படிதானே? ஓகே. ஸோ a plus b multiplied by a minus b. இவங்களோட ஃபார்முலா என்ன? a squared minus b squared. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். cos theta multiplied by 1 minus sin theta divided by டினாமினேட்டரில் என்ன இருக்கு? 1 plus sin theta multiplied by 1 minus sin theta. ஸோ இந்த ஃபார்முலாவையும் இதையும் கம்பேர் பண்ணோம்னா ஏன்ற பிளேஸ்லலாம் யார் இருக்கா? 1 இருக்கா. ஸோ a ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர். இங்கே மைனஸ் அண்ட் அகெயின் b ஸ்கொயர். பீன்ற பிளேஸ்ல யார் இருக்கா? sin theta. ஓகேவா? ஸோ sin theta. ஆனால் இங்கே என்ன இருக்கு? b ஸ்கொயர் இருக்கு. அப்போ sin ஸ்கொயர் theta. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்
ஸோ நியூமரேட்டர் அப்படியே இருக்க போது cos theta multiplied by 1 minus sin theta divided by 1 square என்னன்னு சொல்லுவோம் 1 minus sin square theta. ஓகேவா? ஓகே, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா 1 minus sin square theta equals cos square theta. ஓகேவா? ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க 1 minus sin square thetaக்கு பதிலாக நம்ம cos square thetaவை அப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? cos theta multiplied by 1 minus sin theta divided by cos square theta. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ cos theta multiplied by 1 minus sin theta divided by cos square thetaவை cos theta multiplied by cos thetaன்னு எடுத்துக்க போகிறோம். சி நியூமரேட்டர்லேயும் cos theta, டினாமினேட்டர்லேயும் cos theta. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு cos thetaவும் இந்த ஒரு cos thetaவும் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு என்ன ரிமைனிங் கிடச்சிருக்கு 1 minus sin theta divided by cos theta. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 minus sin theta இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்முக்குமே காமனான டினாமினேட்டர் வந்து cos theta. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 by cos theta minus sin theta by cos thetaன்னு இந்த டேர்மை செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஏன் இப்படி பண்ணுறோன்னா இந்த cos theta நியூமரேட்டரில் இருக்க ரெண்டு டேர்முக்குமே காமன். ஸோ 1 divided by cos theta minus sin theta divided by cos theta. ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா 1 by cos thetaவோட வேல்யூ என்ன secant theta. அதே மாதிரி sin theta divided by cos theta இவங்களோட வேல்யூ என்ன tan theta. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 1 by cos thetaக்கு பதிலாக secant thetaவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். sin theta by cos thetaக்கு பதிலாக tan thetaவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? 1 by cos thetaக்கு பதிலாக secant theta, இங்கே மைனஸ் இருக்குது அதனால மைனஸ், sin theta by cos theta என்ன tan theta. ஓகேவா? ஓகே, ஸோ இனிஷியலாக நம்ம என்ன டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அதை மறுபடியும் எழுதிடலாமா? cos divided by 1 plus sin theta. நான் அதை இங்கே எழுதிக்கிறேன். cos theta divided by 1 plus sin theta. அதை எதுக்கு ஈக்குவல்னு கொண்டு வந்திருக்கோம் secant theta minus tan theta. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மேலே போய் கொஷினில் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண எடுத்துக்கிட்டோமான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ கொஷினில் என்ன எடுத்துக்கிட்டோம்னா cos theta divided by 1 plus sin theta equals secant theta minus tan theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண எடுத்துக்கிட்டோம். அப்படியே கீழே ஃபைனலாக பாருங்கள் cos theta divided by 1 plus sin theta equals secant theta minus tan theta. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த சம்மை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ என்ன எழுதணும் hence provedனு சொல்லி இந்த சம்மை முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இந்த சம் அவ்வளோதான் guys. நெக்ஸ்ட் சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.